வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கார் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கார் பிரியாணி தான். ஸோ பின்னாடி வந்து கார் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தள்ளு வண்டி மாதிரி வச்சு விக்னேஸ்வரி பிரியாணி கடைன்னு இருந்தது. ஸோ 80 ரூபா 90 ரூபான்ட்டு போட்டு இருந்தது. ஸோ அண்ணன் கேட்டோம் 90 ரூபா சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டப்போ வீடியோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய கடையை எடுக்கிறதோட சின்ன கடையை வந்து விளம்பரம் பண்றது தான் நம்ம திறமையே இருக்கு. ஸோ அதனால அண்ணன் கேட்டேன், ஓகேன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து 90 ரூபா கொடுக்காங்க சிக்கன் பிரியாணி. அதே பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி பாத்தீங்கன்னா 80 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணன் முக்கியமா சொல்ல போனா ஒரு கார் வந்து ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து கார் ஓட்டிட்டு இருக்காங்க. கார் ஓட்டிக்கிட்டே இப்போ ஒரு உள்ளூர் தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரியாணி தொழில இறங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கே வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். ஸோ இதுலேயே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு தொழில் போயிட்டு இருக்கா அதுலேயே போயிட்டு இருக்கா பார்ப்பாங்க. இன்னொரு தொழில் பண்ணணும், ஒரு 4 வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 2 தொழில் பண்ணாதான் குறைக்க முடியாது, வேற விஷயம். ஸோ பிரியாணி எப்படி இருக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸா போட்டிருக்காங்க. பீஸ் அல்டிமேட்டா இருக்கு. இன்னைக்கு பண்ண கறியை இன்னைக்கு கோழி எடுத்து இன்னைக்கே பண்ணிருக்காங்க. மசாலா வந்து இவங்களே அரைச்சு போட்டிருக்க மாதிரி தெரியுது. மசாலா இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும். அது தனி டேஸ்ட் வரும். இந்த பிரியாணி தனி டேஸ்டா இருக்கு இந்த பிரியாணி. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரியாணி வாங்கணும்னா நம்ம கல்லூர் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு அங்கே போகிற வழியிலே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய கடை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற டேஸ்ட் அங்கே இருக்கவே இருக்காது. அந்த ரேட்டுக்கு தகுந்தமான அந்த டேஸ்ட்டும் இருக்காது, அந்த குவாலிட்டியும் இருக்காது, அந்த குவான்டிட்டியும் இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பண்ணி வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போகும்போது திருப்தியா போவீங்க, ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. அதான் என் பேர் யோகேஸ்வரன். நம்ம இங்கே ரோட்டு கடை பிரியாணி வச்சுருக்காங்க. ஓகே. கல்வண்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டூலில் ஆரம்பித்தேன். ஸ்டூலில் வீட்டில் செஞ்சு நம்ம காரில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டூலில் ஆரம்பித்தேன். ஸ்டூலில் ஆரம்பித்து அப்பாக்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பான்னு. அவர் வேலை முடிஞ்ச ஹெல்ப்பு எனக்கு இந்த தள்ளுவண்டி செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் இது நம்ம தொழில் இது புதுசு தான், எனக்கும் இது புதுசு தான். ஓகே. நீங்கள் டிரைவராக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. டிரைவர்லேருந்து இந்த பிரியாணி கடைக்கு எப்படி ஐடியா வந்தது? என் ஒய்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அவங்க ஒரு சும்மா வண்டி சவாரி இல்லாமல் வீட்டில் நிற்கிது, வேறு என்ன பண்ணுறது, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிறேன்னாங்க. நான் சொன்னேன், நம்ம 6 மாதத்துக்கு குழந்தைய வச்சுருக்கோம், அது வச்சுக்கிட்டு நீ வேலைக்கு போனா நீ இரு, நான் வேலைக்கு போகிறேன், நான் ஏதாவது முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம், இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுப்போம். நான் சொன்னேன், சரி ஒரு பிரியாணி கடை மாதிரி வச்சா என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தேன். ஓகே. ஆரம்பித்து வீட்டில் சொன்னோம், அவங்க சொன்னாங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. சப்போர்ட்டு சொன்னாங்க பண்ணுங்கன்னு. ஆனால் நாங்கள் தான் இருக்கிற காசை நாங்கள் வச்சு இந்த நகை எல்லாமே வச்சு நான் டேபிளில் செட்டு வாங்கினேன். அது டேபிள் ஆரம்பிச்சது. ஓகே. டேபிள் ஆரம்பித்தோம், அப்பாட்ட சொன்னால் அதுக்கப்புறம் வண்டி ஒரு 2 மாதமாக ஓடிட்டு. ஓகே. இப்போது ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் அது டிரைவர் தொழிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க, பிரியாணி கடையும் மெயின்டைன் பண்ணுறீங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒய்ஃபும் நானும் தான் 2 பேரும் தான் சமைக்கிறது. ஓகே. இங்கே அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு இதில் ஈடுபாடு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அதனால இதில் வரல. நாங்கள் 2 பேர் தான் ஆரம்பித்தது. சவாரி எங்கேயாவது, அதாவது இப்போ ஒரு சவாரி போனால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், இன்றைக்கி நம்ம கடையில் நிற்கிற அமௌண்ட்டு அதில் கிடைக்கும், அதோட தாண்டி கிடைக்கணும், நான் அது போயிடுவேன். அன்றைக்கி மட்டும் அவங்க லீவு, அதாவது நான் கை குழந்தையும் இட்டிட்டு தான் வந்து இங்கே கடையில் இருப்பேன். ஓகே. அதனால் அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. அதனால் நான் இந்த வேலையை முடித்த உடனே அப்படியே நான் சவாரிக்கு போயிடுவேன். நான் ஓகேண்ணா. சவாரி போயிட்டு அந்த இதை நம்ம சமாளிக்கணும். வண்டி ஓட்டணும் உங்களுக்கே தெரியும், சமாளித்து நான் காசு போயிடுவாங்க. ஏன்னா நீ செலவு நம்ம குழந்தைன்னு இருந்தால் அதுக்கு எல்லாமே கிடைக்கும். அது அப்படி. சரி, இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி அந்த வரவேற்பு இன்னமும் இருக்கா? அது எதாவது நடுவில் எதாவது குறைஞ்சதா?
நடுவில் இல்லை அதே தானே போயிட்டுருக்கு. இப்போது லாரிக்காரன் அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இடம் பார்க்கிங்க்கும் நல்லா வசதியாக இருக்கும். இல்லை இப்போது ஹோட்டல் தொழில் வந்து ரொம்ப மோசமான தொழில். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து இன்றைக்கி மீறாது, நாளைக்கு மீந்துடும். நாளைக்கு மீறப்போ நம்ம ஏதாவது போய் கொட்டுறதோ இல்லை வந்து யாருக்கா அன்னதானம் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நடக்கும் ஹோட்டல் தொழிலில். ஸோ நானும் வந்து ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு நேரம் வந்து 2 கிலோ மீந்துருச்சு. ஒரு நேரம் இல்லை, இன்னொட்டு ஒரு நாள் எப்பயாவது மீறும். மீந்தால் ஒரு 2 கிலோ மீறும், இல்லை அப்படியே போட்டது அப்படியே நின்றுடும். ஓகே, வரவே வராது, கூட்டமே வராது. ஒரு 4 பார்சல் ஓடி அப்படியே நின்று வீட்டுக்கு போகணும் சம்பவம். ஏன்னா நம்ம காலையில் நம்ம வரோம், ஒரு 11 மணிக்கு வரோம், அது வரைக்கும் பார்ப்போம். ஒரு 5 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் சாதம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சூடு பண்ணுற இது எதுவுமே இல்லை. ஓகே, இருக்கிறது என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுப்போம். ஓகே, யாரும் இல்லை யாரும் வரலின்னா ஓகே, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது நம்ம போகும்போது ரோட்டில் இங்கேருந்து பார்சல் போட்டு வச்சுருவோம். ஓகே, காரில் அப்படியே போகும்போது யாராவது உட்காந்துருப்பாங்க, முடியாத பாட்டி யாராவது இருப்பாங்க. நம்மளால முடிஞ்சது இந்தாங்க பாட்டின்னு சொல்லி கொடுத்து வந்துடுவோம். அதனால நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுதான். ஆர்டர்ஸ் எதாவது பண்ணுறீங்களா? இப்போ ஆர்டர்ஸ் திருமண ஆர்டர்லாம் வந்தால் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். இது வரைக்கும் எந்த ஆர்டரும் நாங்கள் பண்ணதில்லைன்னா வரல. வந்தால் தான் பண்ணுறது. ஓகே, வந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதோட இந்த மாதிரி கடைங்களுக்கு வரலாம். அண்ட் ஆல்சோ வந்து பெரிய பெரிய கேட்டரிங் சர்வீசஸ்க்கு நீங்கள் ஆர்டர் தரதோட இந்த மாதிரி ஆட்களுக்கு தந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையோட தரமும் உயரும், நீங்களும் அடுத்த லெவல் போவீங்க. அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டும் வரும். ஓகேங்களா? அவங்களும் ஒரு அடுத்த லெவல் போவாங்க, நீங்களும் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா கொடுத்த அந்த பெருமை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அண்ட் அந்த சாப்பிட்டு போகிறவங்க எல்லாம் திருப்தியாக போவாங்க. ஸோ ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அது ரேட்டு கொஞ்சம் கூட வரும். டேஸ்ட்டு நீங்கள் கடையை பார்த்துட்டு போவீங்க. நீங்கள் ரோட்டு கடை விசிட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் ரோட்டு கடை வச்சுருக்கோம். ஒரு கடையில் நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரோட்டு கடையை வச்சுருக்கீங்க, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சரி. ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணே. இது ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்தது நீங்கள் கேட்கும் போது. ஏன்னா கார் டிரைவர் டு அண்ட் பிரியாணி ஷாப் ஓனர்ன்ற போது ரொம்ப இதாக இருந்தது. ஓகே, கடல் தொழில் தான். ஓ சூப்பர்ண்ணே. கடல் தொழிலேருந்து சரி அப்பா சொன்னார், நீ அதெல்லாம் வேணாம், என்னோட எத்தனை தொழில் வச்சுருக்கீங்க கையில்? நம்ம அதான் நான் சொல்கிறேன், நம்ம வருமானம் எது இருக்கோ அதான். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி வேண்டியதான். சரிண்ணே, சரி. கண்டிப்பாண்ணே இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க, கண்டிப்பாக நம்புவோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம சேனல்லேருந்து ஆர்டர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து மற்ற ஆர்டர்ஸும் வந்தால் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸ்க்ரீனில் நம்பர் போட்டுருவோம். ஸோ அது மூலமாக ஆர்டர் ஜெனரேட் ஆகிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ தந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.